கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சபரிவர்மன் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறையில் அடைத்து கொலை செய்யப்பட்ட சபரிவர்மன் மரணத்திற்கு நீதி கேட்டு 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சிறையில் அடைத்து கொலை செய்யப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்திற்கு நிவாரண நிதி, சபரிவர்மன் மனைவிக்கு அரசு பணி கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. சிறையில் சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அரசு சார்பில் எந்த அதிகாரிகளும் ஆறுதல் கூறவில்லை என உறவினர்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். சபரிவர்மன் குடும்பத்தினர் போராட்டம் காரணமாக கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கன்னியாகுமரி செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல். வணக்கம் சந்தியா. கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சபரிவர்மன் குடும்பத்தினர் 2 மணி நேரமாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் குட்கா விற்பனை செய்ததாக செந்தாமரைக்குளம் போலீசாரால் கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாக அவரை படுகொலை செய்த சிறை அதிகாரிகள் 3 பேர் உட்பட 11 பேர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் 3 சிறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் முழுமையாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். தற்போது அதாவது உடற்கூறு ஆய்வு நடைபெற்றது முறையாக நடத்தப்படவில்லை. அதில் சில முறைகேடுகள் நடந்துள்ளது. எனவே மறு உடல் பரிசோதனை அறுவை சிகிச்சை செய்து மறு பரிசோதனை செய்ய வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு இந்த குமரி மாவட்ட போலீசார் விசாரணை செய்தால் உண்மை கிடைக்காது. அதில் ஏதோ முறையீடு நடந்துள்ளது. சிலரை காப்பாற்ற முயற்சிகள் நடைபெற்று வருவதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என கூறி கன்னியாகுமரி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது 4 வழிச்சாலையில் உறவினர்கள் தொடர்ந்து 2 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு இந்த வழியாக வரும் வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சபரிவர்மன் குடும்பத்தினர் நீதி கேட்டு 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சக்திவேல்.